இங்க பாருங்க, இது என்னன்னு தெரியுதா? இதுதான் மைக்ரோஸ்கோப். இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? ஆண்டனி வான் லீவன்ஹூக் என்ற சயின்டிஸ்ட். இது நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஸ்கேனிங் ப்ரோப் மைக்ரோஸ்கோப். இது வந்து மோனோகுலர் மைக்ரோஸ்கோப், இது பைனாகுலர் மைக்ரோஸ்கோப். எந்த மைக்ரோஸ்கோப்பா இருந்தாலும் சில பார்ட்ஸ்லாம் காமனாக தான் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஐபீஸ். இது மூலம் நம்ம ஸ்லைட்ல இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸை பார்க்கலாம். இது வந்து பாடி டியூப். இது வந்து ஐபீஸையும் ஆப்ஜெக்டிவ் லென்ஸையும் ஜாயின் பண்ற பார்ட். இதுதான் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இதுல 3 டைப்ஸ் இருக்கு. 10x, 45x, 100x. நமக்கு தேவையான சப்ஜெக்டை மேக்னிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் ஸ்டேஜ். ஸ்லைடை வச்சு நம்ம சப்ஜெக்டை கிளியராக பார்க்கலாம். இதுக்கு பேர் ஸ்டேஜ் கிளிப். ஸ்லைடை அட்ஜஸ்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு பேர் தான் டயஃப்ரம். லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி சப்ஜெக்டை கிளியராக பார்க்க ஹெல்ப் பண்ணுது. லைட் சோர்ஸ் மிரர். ப்ரொவைட் லைட். நம்ம நல்லா பார்க்குறதுக்கு தேவையான வெளிச்சத்தை தருது. இதுக்கு பேர் தான் ஆர்ம். கேரி பண்ண ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு பேர் தான் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட். நம்ம சப்ஜெக்டை கிளியராக பார்க்க யூஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் கோர்ஸ் நாப். ஸ்டேஜை மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் பேஸ். பாட்டமை சப்போர்ட் பண்ண யூஸ் ஆகுது. மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்போது ஃபஸ்ட்டு பார்த்த மைக்ரோ ஆர்கானிசம் நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.